வாங்க, வணக்கம். இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. சாதம் தாங்க வச்சுருக்கேன். தம்பி குழம்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பருப்பு சாதம் கேட்டான். பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு கேட்டான். வெறும் படபடன்னு நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு சாதம். மட்டன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன்னு. சாம்பார் வேணாம், பருப்பு சாதம் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு கொடு அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு பருப்பு சாதம் வச்சாச்சு. சாப்பாடு பருப்பு சாதம் வச்சுக்கலாங்க. சுட சுட ஆவி பறக்குது. சாதத்தை வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி வறுத்து கேட்டான். அந்த நல்லாயிருக்கும் பருப்பு சாதத்துக்குன்ட்டு சரின்னு வறுத்துருக்கேன். வச்சுக்கலாங்க. சிப்ஸுக்கு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வெள்ளைப்பூண்டு தட்டி போட்டிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. காம்பினேஷன் நல்லா இருக்குது. தயிர் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தயிர் இருக்குது, என்ன சொல்கிறான்னு தெரியல. எண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டுக்கட்டும். பருப்பு சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா யாருக்கெல்லாம் பருப்பு சாதத்தோட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். சாம்பார் தான் எதாவது காய் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். அடிக்கடி பருப்பு சாதமே வீடியோ போடுறேன். சரி தான் பிடிக்குதுன்னா சரின்னு செஞ்சாச்சுங்க.